சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்ணு போன அடுத்த நிமிஷமே அந்த மாமியார் வந்து போனால் வந்தக்கூடிய பெண்ணை வந்து புகழ்ந்து பேசிடுவாங்க. புகழ்ந்து பேசி அதை வந்து போனால் வாழ்நாள் வரைக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். என்னை புகழ்ந்து பேசக்கூடிய மாமியார் தான் நான் நினச்ச மாரி எனக்கு மாமியார் அமைஞ்சிட்டாங்க, நினச்ச மாரி எனக்கு மாமனார் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து இன்னி நம்மளுடைய ராஜ்யம்தான். மாமியார் வந்து நான் எதை சொன்னாலும் செஞ்சால் அது செய்தாம்மா, நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, நீ செயல்பாடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள அதிகமாக வந்து அந்த பெண்ணை புகழ்ந்தக்குள்ளே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தான் என்ற ஒரு ஆணவம் அந்த பெண்ணுக்கு உருவாயிரும். அப்போ நாளப்பட்ட காலகட்டத்தில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது பகையாக மாறிவிடும். அப்போ சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் உனக்கு நான் விட்டு கொடுத்தேன். ஏன் விட்டு கொடுத்தேன்? உன் வீட்டில் எப்படி நீ பொறுப்பாக இருந்தியோ அதே பொறுப்பை என் வீட்டுக்கு நீ வந்து இருப்பின்னு நினச்சி தானே உனக்கு விட்டு கொடுத்தேன். ஆனால் நீ அந்த பொறுப்பாகவும் இருக்கலை, யாரையுமே நீ மதிக்கலை, போக போக வந்து பிரச்சனையை தான் அதிகமாக நீ பண்ணிகிட்டு இருக்க. இப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாய் கொடுத்துரும் இந்த பெண்ணுடைய ஜாதகம். இதுகெல்லாம் யாருடைய காரணம்? தனிப்பட்ட முறையில் தனி நபருடைய பிரச்சனையானா கிடையாது, ஜாதகத்துடைய பிரச்சனை தான். முதல்ல உங்களை புகழ்ந்து பேசுறதும் பேச வைக்கிறதும் உங்கள் ஜாதகத்தை நிலை கொண்டு, அதே நாடுபட்டு போகக்கூடிய காலங்கள் வர வர வந்து உங்களுக்கும் மாமியாருக்கும் சண்டை சச்சரவுகள், இல்லை மாமியாருக்கு மருமக சண்டை சச்சரவு வரக்கூடியது உங்களுடைய ஜாதக இப்படி தான். இது பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயம். இப்போது இதுவே ஒரு ஆண்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா